Hi dear students, welcome to V2 Career Upsake YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா round 2 counseling ஓட அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். நம்மளுடைய paramedical round 1 பாத்தீங்கன்னா முடிஞ்சு எல்லா ஸ்டூடண்ட்ஸ்மே ஜாயின் பண்ணிருப்பீங்க. இப்போ நிறைய ஸ்டூடண்ட்ஸ் பாத்தீங்கன்னா round 2 and 2A க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு சில ஸ்டூடண்ட்ஸ் பாத்தீங்கன்னா round 2 2A நடக்குமா? paramedical round 2 நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு கேக்குறீங்க. கண்டிப்பா நம்மளுடைய round 2 2A அப்படிங்கிறது நடக்கும். மாப்பப் ரவுண்டுமே நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுடைய நல்லதுக்காக தான் இந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறத போஸ்ட்பான் பண்றாங்க. அந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறத போஸ்ட்பான் பண்ண உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது. இங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா எம்பிபிஎஸ் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பேராமெடிக்கல் கவுன்சிலிங் மற்ற கோர்சஸ்க்கான கவுன்சிலிங் எல்லாமே சேர்ந்து நடந்ததுனால ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட் கிடைக்கல. ஹை கட் ஆஃப் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட் பார்த்தீங்கன்னா அவங்களால எடுக்க முடியல. இதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் நம்மளுடைய பேராமெடிக்கல் கவுன்சிலிங் மற்ற கோர்சஸ்க்கான இன்ஜினியரிங் கவுன்சிலிங் எல்லா கவுன்சிலிங்குமே ஒரே டைம்ல நடந்ததுனால நம்மளால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட் கிடைக்கல. அதே மாதிரி செகண்ட் ரவுண்ட்ல நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறத போஸ்ட்பான் பண்றாங்களே தவிர கவுன்சிலிங் நடத்தாம இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா உங்களுக்கு கவுன்சிலிங் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுவாங்க. இனிமே ரவுண்ட் 2 2A அண்ட் மாப் அப் ரவுண்ட் அப்படின்னு இன்னும் 3 ரவுண்டு கவுன்சிலிங் இருக்குது. அதனால எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே தைரியமா வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கான சீட் அப்படிங்கிறது கரெக்டா சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. உங்களுக்கான சீட் அப்படிங்கிறது கிடைக்கும். முதல்ல சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது கரெக்டாக பண்ணுங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பண்ண மாதிரி தப்பு சாய்ஸ் ஃபில்லிங்ல செகண்ட் ரவுண்ட்ல பண்ணாதீங்க. எம்பிபிஎஸ் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கோட சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய பேராமெடிக்கல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. பேராமெடிக்கல் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் போஸ்ட்பாண்ட் ஆக ஆட்டோமேட்டிக்கா ஃபார்ம் டி அண்ட் ஜிஎன்எம் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அதர் டிப்ளமோ அண்ட் சர்டிபிகேட் கோர்ஸ்க்கான கவுன்சிலிங் அப்படிங்கிறதும் போஸ்ட்பாண்ட் ஆயிடும். இந்த போஸ்ட்பாண்ட் ஆகுறதுனால நமக்கு பெனிஃபிட் தானே தவிர எந்த வித லாஸ் நமக்கு கிடையாது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே காலேஜ் போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. நாங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணல அப்படின்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக நீங்களும் ஜாயின் பண்ணி படிப்பீங்க. எல்லா கவர்மெண்ட் காலேஜஸில் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபருக்கு அப்புறமா தான் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால நீங்கள் பயப்படாதீங்க. நம்மளுடைய ரவுண்ட் 2 2A கவுன்சிலிங் அண்ட் ஃபமாடி ஜிஎன்எம் நர்சிங் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்ஸ்க்கான கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா அதுக்கான அப்டேட் இந்த வீக் எண்ட் இல்லைனா நெக்ஸ்ட் வீக் எண்டுக்குள்ளேயே இன்னும் 2 வீக்குள்ளேயே அவங்க அப்டேட் பண்ணிடுவாங்க. எல்லாருமே தைரியமா இருங்க. கண்டிப்பா நம்மளுடைய செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நடக்கும். நடக்காம வைக்க மாட்டாங்க. கண்டிப்பா நடந்தே தீரும். போன வருஷம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 2A நெக்ஸ்ட் மாப்பப் ரவுண்ட் அப்படின்னு டோட்டலா 4 ரவுண்ட் கவுன்சிலிங் நடந்துச்சு. அதே மாதிரி இந்த இயரும் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால எல்லாருமே போல்டா இருங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் சீட் கிடைக்கும். மேலும் இது போன்ற கல்விசார் தகவலுக்கு இணைந்திருங்க. V2 Career Upsake யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.